ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவும் அபிராமியும் கோவிலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம தீபாவுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஜானகி அவங்களும் 2 பேரும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஜோசியரை பார்க்குறதுக்காகவே போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பார், தீபாவுக்கு ஒரு முறை தான் தாலி ஏறும், அது ஏற்கனவே ஏறிடுச்சு, மறுபடியும் தீபா கழுத்தில் தாலி ஏறாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரை பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா தீபாவுடைய அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அபிராமிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. என்னென்னா, நம்ம தீபாவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, தீபா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுமே தீபா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரிங்கத்தை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி கோவிலுக்கும் போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வராங்க. தீபா அத்தை ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி அந்த இடத்துல நின்றுட்டு ரொம்பவே மனசோட வேதனையோட, நம்ம தீபாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கோமா, தீபாவுக்கு கேட்காமலே நம்ம பெருசாக கிராண்டாக கல்யாணம் வச்சுருக்கோம்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சாமியார் என்ன சொல்லுவார்னா, அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது அப்படி என்ன சொல்கிறாருன்னு தீபாவுடைய மாமியாருக்கு அபிராமிக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். ஏன் சாமி நடக்காதுன்னு சொல்கிறீங்க, நீ மனசுக்குள்ளற என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ அதை நடக்காதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. என்ன எப்படி சொல்கிறீங்க, இது என் மருமகளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேணால் உன் மருமகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் இது உன்னுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. உன் மருமகளுடைய கழுத்தில் ஒரு முறை தான் தாலி ஏறும், அது ஏறிடுச்சு, மறுமுறை உன் மருமக கழுத்தில் தாலி ஏறணும்னு நீ நினச்சியன்னா அது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. உன்னோட உயிரும் அவள் தாலியும் ஒன்று அவள் கழுத்தில் நீ எடுத்து கொடுக்குற தாலி இருக்கணும், இல்லை நீ உயிரோடு இருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும், இது ரெண்டுமே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அபிராமிக்கு உயிரே இல்லை. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, நானே இப்போ தான் அவளை ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் அவளை நான் மருமகளாக ஏற்றுக்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், நான் உயிர் பிழைக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டமான பரிகாரம்லாம் செஞ்சு என் உயிரை காப்பாற்றிருக்கா, இதுக்கு வேறு பரிகாரமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குது, ஆனால் இதை எல்லாத்தையும் மருமகளால் செய்ய முடியுமான்னு தெரியலை. கண்டிப்பாக அவளால் செய்ய முடியாது, அதனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் கழுத்தில் மறுபடியும் தாலி ஏறணும்னு சொல்லி நீ நினைக்காத, அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டவுடனே நம்ம அபிராமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன இவர் இப்படி சொல்கிறார், நல்ல வேலைக்கு இது எதுவுமே தீபா காதில் விழலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க டைமிங்கெல்லாம் தீபா அந்த பக்கம் இருந்து வராங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவுக்கு இவங்க பேசின எல்லாமே கேட்டிருக்கோம். தீபா கொஞ்சம் கூட யோசிக்காமல், எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது இதில் எதுலேயுமே விருப்பம் இல்லை, உங்கள் பையன் கட்டியிருக்கிறத இந்த மஞ்சள் கயிறோடையே என் வாழ்க்கை முடியட்டும்னு சொல்ல போகிறாங்க.